மோகனை படுத்திருக்கிறது சாதாரண ஒருத்தி இல்லை, இது ஒரு சூனியக்காரியோட சக்தி. கால் தலைகீழ இருக்கிறத ஏன் பார்த்து? வாங்கண்ணா, சரியான நேரத்துல தண்ணி கொண்டு வந்தீங்க. தண்ணி குடிக்கணும்னு நினைச்சேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பார்ட்டியில டான்ஸ் இல்லாம இருக்கிறது மதுவுல கொஞ்சம் கூட போதை இல்லாததுக்கான அர்த்தம் மாதிரி தான். ஸோ ப்ளீஸ் கைத்தட்டலோட வெல்கம் பண்ணுங்க நம்ம நிஷாந்திய. நம்ம மச்சினர் மோகினியை வெல்கம் பண்ணுங்க. எனக்கு எதுக்காக தலை சுத்துது? ப்ளீஸ் ரெண்டு பேரும் வாங்க. ஏன் நிஷாந்தி முன்னாடி இப்படி நடந்துக்கிறா? ஒரு வேலை குடிச்சிருப்பாளோ? மோகன், இவளை இப்பவே வேகமா ஒரு ஆற
மோகன் அவளை அரைஞ்சிடு. என்ன யோசிக்கிற மோகன், அவளை அரைஞ்சிடு. மோகன் அவளை அடி. என்னை எதுக்காக நீ விட்டுட்ட? என்னை விட்டுட்டு எதுக்கு போயிட்ட மோகன்? அவளை அடி. தியா, 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 உனக்கு ஒண்ணு ஆகலையே? மோகன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு பொண்ணுகிட்ட நீ இப்படித்தான் நடந்துக்குவியா மோகன்? அதுவும் தியாவை தள்ளி விடுற? நான் கனவுல கூட ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்த்ததில்ல. எனக்கு என்ன நடக்குது? யாரோ இவளை நான் அடிக்க சொன்ன மாதிரி இருந்துச்சு. உனக்கு என்னப்பா ஆச்சு? மூளை குழம்பிடுச்சா? நல்லா இருக்கேன். இந்த பொண்ணு தான் தப்பு பண்ணிருக்கா, ஆனா நீங்க என் தம்பி தப்பு பண்ணதா சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்துச்சானா இப்போ இல்லைல்ல. இப்போ இவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கான். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கம்மா. இந்த பொண்ணு அவனை வற்புறுத்தி அவனோட வருங்கால ஒய்ஃப்க்கு முன்னாடி நின்னுட்டு இருந்தா என்னோட தம்பி என்ன பண்ணுவான்? வெக்கமே இல்லாம நடந்துகிட்டது இந்த பொண்ணுதாம்மா. ரக்ஷனா, ஹரிதேவ், உன் பொண்ணை கூட்டிட்டு போ. எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு அவளுக்கு தெரியல. தியா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையாமா? மோகனுக்கு ஏதோ ஆகிருக்குப்பா. இவ என்னோட மோகனை ஏதோ பண்ணிருக்கா, எனக்கு நல்லா தெரியும். ஹரிதேவ், அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? தேவையில்லாம அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு வெக்கமே கிடையாதா? மோகனுக்கு இன்னொரு பொண்ணோட நிச்சயமாக போகுது. ஜோதி அக்கா, நீங்க சொல்லுங்க, என் தியா ஏதாவது தப்பு பண்ணலாக்கா? நான் மோகனை விட்டுட்டு வர மாட்டேன்பா. என்ன விடுங்க. நீ குடிச்சிருக்கிறிய தியா? நீ குடிச்சிருக்கிற. என்ன பண்ணிருக்க தியா? என்ன பண்ணிருக்க? உன்னால எப்பவுமே நான் தலை நிமிர்ந்துதான் நடந்திருக்க. நீதானே என்கிட்ட சொன்ன, எது உண்மையோ அந்த உண்மையை நாம ஏத்துக்கணும்னு. ஆனா நீ எப்படி இந்த மாதிரி பண்ணதியா? மோகனோட நிச்சயத்துல அவன் வருங்கால மனைவிக்கு முன்னாடி அவன் கையை பிடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்த. தண்ணி, அப்பா, தண்ணியில ஏதோ கலந்துருக்காங்கப்பா. நான் நான் நிஜமா குடிக்கலப்பா. போதும், நிறுத்துமா. எந்த காரணமும் சொல்லாத. என் நம்பிக்கையை நீ உடைச்சிட்ட.
அப்பா அப்பா நான் என் நம்பிக்கையை மீறி இருக்க. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கெல்லாம் பின்னாடி எந்த லாஜிக்குமே இல்லை. அட வைத்தியர் ஐயா, நீங்க இப்ப இங்க வந்தீங்க? பார்ட்டிக்கு உங்களையும் இன்வைட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாதே. அட இல்லை இல்லை, இன்னைக்கு மோகனுக்கு நிச்சயம்னு எனக்கு தெரிஞ்ச உடனே அவனை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனான்னு வந்தேன். நீங்க தான் இங்க வந்துட்டீங்கல்ல, கொஞ்சம் என்னோட பையனை பார்த்துட்டு போங்க. என்னன்னு தெரியல, 2 நாளாவே அவனுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எல்லா விஷயத்திலயும் பயப்படுறான், எதையும் பார்த்து அழுதுகிட்டே இருக்கான். சூனியக்காரி அவன் இங்கதான் இருக்கான். அவன் கால் தலைகளா இருக்கும், நான் பார்த்திருக்கேன். நீங்களே பாத்தீங்களா? நாள் முழுக்க இதே மாதிரி தான் இவன் பேசுறான். ஏதாவது பண்ணுங்க வைத்தியரையா, இவன் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். ஒண்ணு தெரியுமா, தினமும் அண்ணாவுடைய திட்ட கேட்க வேண்டியதாவே இருக்கு. யாரு பார்த்து என் பையன் சூனியக்காரின்னு சொல்றான்னு தெரியல, பயந்துகிட்டே தான் இருக்கான். சூனியக்காரியா? ஆமா, சூனியக்காரி நான் பார்த்திருக்கேன். அவன் இங்கதான் இருக்கான். அவன் கால் தலைகளா இருக்கும். அந்த சூனியக்காரி ஒரு நிமிஷத்துல தன்னோட உருவத்தையே மாத்திப்பா. அவளை எங்க பார்த்த? இங்கதான் பார்த்தேன், இந்த வீட்டுக்குள்ளதான். அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல வைத்தியரையா, அவன் சூனியக்காரி தான். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரிஞ்சுல? கடவுளே, ஒருவேளை இது சூனியக்காரியோட நிசாந்திக்கும் சூனியக்காரிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? இந்த தியா கிட்ட இருந்து எதுவும் தெரிஞ்சுக்க முடியல. அந்த வைத்தியர் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம். அவன் அந்த பாட்டில்ல தியா கிட்ட என்ன கொடுத்தான்? ஹே எவ்ரிவன், இது சந்தோஷமான நேரம். நம்ம நேரத்தை வீணாக்க வேண்டாம். லைட்ஸ் அண்ட் மியூசிக். இப்ப வைத்தியர் கொடுத்த மருந்தை நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும். என்னுடைய அழகான சூனியக்காரியை என்ன பண்ற? 2 உருவத்துல இருந்தனா சக்தியும் 2ஆ பிரியும். எந்த உருவத்துல வைத்தியரை பார்க்க போறியோ அதுதான் உன்னுடைய உண்மையான உருவம். மோகன் கிட்ட இருக்கிற உன்னோட உருவத்துல எந்த சக்தியும் இருக்காது. அவனை உன்னால படுத்த முடியாது. அது உன்னுடைய உருவமா மட்டும்தான் இருக்கும், உன்னுடைய நிழலா.
அது ஒரு போலி உருவம். யோசிச்சுக்கோ, ஏதாவது தப்பா நடக்க போகுது. எதுவும் தப்பா நடக்காது. என்னோட மோகனால வெளியே வர முடியாது. அவன் தியா கிட்ட போயிடுவானா? இவ்வளவு அவமானப்பட்டதுக்கு அப்புறமும் மோகன் கிட்ட கூட அவன் வரமாட்டா. அதுக்குள்ள நான் என் வேலையை முடிச்சாகணும். என்னோட வெளியே வர்றது சயின்ஸை பத்தி பேசுறவங்களுக்கு முடியாத காரியம். ஏன்னா இது ஒரு மாய சக்தியாச்சு. நான் தியா கிட்ட சீக்கிரமாக சொல்லி ஆகணும். சாதாரண ஒருத்தரால் மோகன் அவளுக்கு தெரியணும். இது ஒரு தீய சக்தி. தியா, நான் உன்னை பக்கம் தான் வந்தேன். மோகனை படுத்தி இருக்கிறது சாதாரண சக்தியால் இல்லை. இது ஒரு சூனியக்காரியோட வேலை தான். நாம் நினைக்க கூட முடியாத அளவுக்கு இருக்கிற விஷயங்கள் தான் இது. நான் ஒரு பாட்டில் உங்ககிட்ட கொடுத்தனே, அதை நீ பயன்படுத்தினியா? நீங்க என்கிட்ட கொடுத்தீங்க, ஆனா பார்ட்டியில யாரோ எனக்கு ஏதோ கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் ஞாபகமே இல்லை. நீங்களே சொல்லுங்களேன் ப்ளீஸ். அந்த பாட்டிலை எதுக்கு என்கிட்ட கொடுத்தீங்க? எனக்கு எதுவும் ஞாபகம் வரல. வைத்தியரையா சொல்லுங்க ப்ளீஸ். கால் தலைகீழ இருக்கிறத எதுக்கு பார்த்து? வைத்தியர் தானே, மற்றவங்களோட நாடியை தான் பார்க்கணும். ஆனா நீதான் சூனியக்காரியோட காலை பார்த்துட்டியே. தியா கிட்ட கொடுத்த பாட்டில்ல என்ன இருந்துச்சு? நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன், எப்பவும் சொல்ல மாட்டேன். காப்பாத்துங்க. எதுக்காக வீணா மத்தவங்களை தொந்தரவு பண்ணணும்? தயவு செஞ்சு என்ன விட்டு. இப்போ உன்னுடைய குரல் இது மீறி வெளியே போகாது. கத்து, இன்னும் நல்லா கத்து. அந்த பாட்டில்ல என்ன இருந்தது? நான் சொல்ல மாட்டேன். மறுபடியும் கேக்குறேன், அந்த பாட்டில்ல என்ன இருந்துச்சு? நான் சொல்ல மாட்டேன், எப்பவும் சொல்ல மாட்டேன். சூனியக்காரி 4 தடவை மட்டும்தான் கேட்பா. இது கடைசி தடவை. அந்த பாட்டில்ல என்ன இருந்துச்சு? இல்ல, நான் சொல்ல மாட்டேன், எப்பவும் சொல்ல மாட்டேன். அப்ப சாவு. என்னுடைய உருவமே மறுபடியும் என்கிட்ட வந்துரு. இவரு வைத்தியராச்சே. ப்ளீஸ் யாராவது ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஆம்புலன்ஸ்க்கு இல்ல, போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. இவர் இறந்துட்டாரு. இந்த மோகன் எங்க போனா? நான் உன்னை முன்னாடியே எச்சரிச்சேன்ல. என்னாச்சு? மோகன் எங்க இருக்கான்?
எதுக்கு பயந்தமோ அதான் நடந்திருக்கு. உன்னோட சக்தி ரெண்டா பிரிஞ்சிடுச்சு. மோகனை படுத்த இருந்த சக்தி போயிடுச்சு. இப்ப அவன் உன்னோட பிடியில இல்ல. எப்படி அவன் என்னுடைய பிடியில இல்லாம இருப்பான்? எங்க போனானே தெரியலையே. எனக்கும் தெரியல. சூனியக்காரர்கிட்டே விளையாட்டா? இது யார் பண்ணிருந்தாலும் அவங்க தப்பிக்க மாட்டாங்க. மோகன், மோகன், மோகன். இவ்வளவு நேரமா மயக்கத்துல இருக்கான். வைத்தியர் கொடுத்த மருந்தால மோகனுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? வைத்தியர் ஐயாக்கு ஃபோன் பண்றேன். என்ன இது? இந்த நேரம் பார்த்துதான் அந்த டயர் இப்படி ஆகணுமா? மோகனை உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் ஆகணும். இந்த மோகன் எங்க தான் போறானே தெரியல. சாந்தி, மோகன் எங்க இருக்கான்? ரொம்ப நேரமா அவனை காணுமே. மாமா, மாமா, நீங்க மோகன் எங்கேயாவது பாத்தீங்களா? மோகன் எங்க இருக்கான்னு தெரியல. தியாவையும் காணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்கதான் எங்கேயாவது இருப்பான், கிடைச்சிருவாமா? மாமா இல்ல, அரண்மனை முழுக்க பார்த்துட்டு ஆனா மோகனை எங்கேயும் காணும். தியா தான் அவனை கூட கூட்டிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். பார்ட்டியில கூட எப்படி போதையில நடந்துக்கிட்டான்னு பாத்தீங்களா? அவன் கிட்ட ஒட்டிக்கிட்டு இருந்தா. ஐம் ஷூர் மோகன் அவ கூட தான் இருப்பான். வீட்டுல இப்படி ஒருத்தர் இறந்திருக்காரு, மோகன் வேற காணும். எனக்கு ஏதோ சரியா படல. நீங்க இப்பவே ஹரிசிங்க கூப்பிட்டு அவர்கிட்ட கேளுங்க. விஷயம் என்னன்னு தெரிஞ்சிரும். என்ன இதெல்லாம்? உன் வருங்கால புருஷனோட மண்டையை உடைச்சிருப்ப. நம்ம போட்டோல கூட ஒழுங்கா இருந்திருக்காது. என்ன இதெல்லாம்? அவசரப்பட்டு இப்படித்தான் பண்ணுவியா? நீ எப்ப கண் முழிச்ச? Miss you so much. ஐயா, இது வைத்தியர் ஐயா. ஆமா, வைத்தியர் ஐயா தான் இறந்துட்டார். மோகனை காணும். தியா எங்க போனான்னு தெரியல. ஹரிதேவி, இங்க என்னதான் நடக்குது? நீ எதுக்கு அமைதியா இருக்க? ஏதாவது பேசு. நானே தியாவை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஆபத்துல இருக்காங்கன்னு பயப்படுறேன். கடவுளே, என் பசங்களை நீதான்ப்பா காப்பாத்தணும். மோகன், என்னங்க, ஒருவேளை பூசாரி ஐயா சொன்னது உண்மையா இருக்குமோங்க? ஒருவேளை அந்த தீய சக்தி தான் வைத்தியரை கொண்டு இருக்குமோங்க? அது மட்டும் இல்லாம தியா மோகனை ரொம்ப நேரமா காணுமேங்க. வைத்தியர் இறந்ததுக்கும் தியா மோகன் காணாம போனதுக்கும் சம்பந்தம் இல்ல. நான் மோகனை கண்டுபிடிக்கிறேன். நெல்லு, உனக்கு எப்படி தெரியும்?
என்ன? அதாவது மோகனும் தியாவும் காணாம போனதுக்கும் வைத்தியர் இறந்ததுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. வைத்தியர் ஐயாவை நீ மேல பாத்தியா?